ஐசிசி இப்ப கிட்டத்தட்ட 8 வருஷம் கழிச்சு நடக்க போற இந்த சாம்பியன்ஸ் ட்ரோஃபிக்கான ஷெட்யூல்ட தற்பொழுது அதிகாரப்பூர்வமா வெளியிட்டிருக்காங்க. அந்த வகையில மொத்தம் 8 நாடுகள் இந்த தொடர்ல பங்கு பெறாங்க. குரூப் ஏல நம்ம இந்தியா, பாகிஸ்தான், நியூசிலாந்து, பங்களாதேஷ். குரூப் பில ஆஸ்திரேலியா, இங்கிலாந்து, சவுத் ஆப்பிரிக்கா, ஆப்கானிஸ்தான் இந்த 4 அணிகள் இடம் பிடிக்கிறாங்க. பிப்ரவரி 19ஆம் தேதி இந்த சாம்பியன்ஸ் ட்ரோஃபி துவங்கி ராவல்பிண்டி, கராச்சி, லாகூர், அதுக்கப்புறமா துபாய் இந்த 4 ஸ்டேடியங்கள்லையுமே ஆட்டம் மாறி மாறி நடந்து மார்ச் 9ஆம் தேதி இந்த சாம்பியன்ஸ் ட்ரோஃபிக்கான ஃபைனல் ஆட்டம் நடக்க இருக்கு. ஸோ இதில் உலகமே ஆர்வமாக எதிர்பார்க்குற நம்ம இந்தியாவும் பாகிஸ்தானும் பிப்ரவரி 23ஆம் தேதி துபாயில் மோதுறாங்க. இப்படி இருக்க இந்த ஆண்டு இந்த சாம்பியன்ஸ் ட்ரோஃபி கப்பு இந்தியாவுக்கு தாண்டா, எடுத்து வைங்கடா அப்படின்னு நம்ம எல்லாருமே சந்தோஷமாக சொல்லக்கூடிய அளவுக்கு இந்த ஷெட்யூல்டை கம்ப்ளீட்டாக பார்க்குறப்ப மற்ற எந்த அணிகளுக்குமே இல்லாத மிகப்பெரிய ஒரு நல்ல அட்வான்டேஜ் நம்ம இந்தியாவுக்கு இந்த ஷெட்யூல்டில் முக்கியமாக இந்த சாம்பியன்ஸ் ட்ரோஃபியில் அமைஞ்சு வந்திருக்கு. ஸோ இதை பார்க்குறப்ப ஒட்டுமொத்த நம்ம இந்திய ரசிகர்கள் எல்லாருமே மகிழ்ச்சியாகவும், முக்கியமாக பாகிஸ்தான் அணி அவங்க ரசிகர்கள் எல்லாருமே அதிர்ச்சி அடைகிற மாதிரி ஒரு நல்ல விஷயம் நம்ம இந்தியாவுக்கு இந்த ஷெட்யூல்டில் இப்போ கிடைச்சிருக்கு. அதாவது நம்ம எல்லாருக்குமே தெரியும், இந்த சாம்பியன்ஸ் ட்ரோஃபி ஹைபிரிட் மாடலில் தான் நடத்தணும் அப்படின்னு நம்ம பிசிசிஐ வலியுறுத்தினதால நம்ம இந்தியா ஆட்டம் மட்டும் பாகிஸ்தானை விட்டு வெளியே துபாயில் நடக்குது. மற்ற எல்லா அணிகளுடைய ஆட்டம், லீக் மேட்ச் ஆட்டம், ஒரே ஒரு செமிஃபைனல். நம்ம இந்தியா ஃபைனலுக்கு தகுதி பெற்றாங்கன்னா அந்த ஃபைனல் மட்டும் துபாய், இல்லைனா அந்த ஃபைனல் பாகிஸ்தானுக்கு உள்ளேயே நடக்கும். இப்படிப்பட்ட ஒரு ஷெட்யூல்டு தான் கம்ப்ளீட்டாக இப்போ ஐசிசி ப்ரிப்பேர் பண்ணி வெளியிட்டிருக்காங்க. அதாவது துபாய்க்கு உள்ளேயே நம்ம இந்தியா துபாய் இன்டர்நேஷனல் கிரிக்கெட் ஸ்டேடியம் இந்த மைதானத்தில் மட்டும்தான் விளையாடுறாங்க. அதாவது நம்ம இந்தியா ஃபைனல்ஸ் வரைக்கும் விளையாண்டாங்கன்னா 5 ஆட்டம் விளையாட வேண்டியது இருக்கும். இந்த 5 ஆட்டமும் நம்ம இந்தியா இந்த துபாய் இன்டர்நேஷனல் கிரிக்கெட் ஸ்டேடியத்தில் தான் விளையாட போகிறாங்க. ஆனால் பாகிஸ்தானை உட்பட மற்ற எல்லா அணிகளுமே லாகூர், ராவல்பிண்டி, கராச்சி, அதுக்கப்புறமா துபாய் இப்படி மற்ற ஊர்களுக்கு டிராவல் பண்ணிக்கிட்டும் ஸ்டேடியமையும் மாறி மாறி தான் மற்ற 7 அணிகளுமே இந்த சாம்பியன்ஸ் ட்ரோஃபியில் விளையாட போகிறாங்க. ஆனால் நம்ம இந்தியா எங்கேயுமே டிராவல் பண்ண போகிறதில்ல. துபாய் இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட் ஸ்டேடியமில் போய் இறங்கினாங்கன்னா அங்கேயே தான் கிட்டத்தட்ட இந்த சாம்பியன்ஸ் ட்ரோஃபி முடிவடைகிற வரைக்கும் பிராக்டிஸ் எடுக்க போகிறாங்க. ஃபைனலோட சேர்த்து 5 ஆட்டமும் துபாய் இன்டர்நேஷனல் கிரிக்கெட் ஸ்டேடியத்தில் தான் விளையாட போகிறாங்க. ஆனால் மற்ற 7 அணிகளுமே இந்த 4 ஸ்டேடியத்துக்கும் சுற்றி வந்துக்கிட்டு மாறி மாறி வேறு வேறு இடங்களில் பிராக்டிஸ் எடுத்துக்கிட்டு ட்ராவல் பண்ணிக்கிட்டு இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் மற்ற எல்லா 7 அணிகளுமே இருக்கிறாங்க, பாகிஸ்தானை உட்பட. ஆனால் நம்ம இந்தியாவுக்கு மட்டும் அப்படிப்பட்ட ஒரு நிலைமை இந்த சாம்பியன்ஸ் ட்ரோஃபியில் இல்லை. ஸோ இதனால் இந்த மைதானத்தை பற்றி நம்ம இந்தியா நல்லா புரிஞ்சிக்க முடியும். இதை விட ஒரு அணிக்கு ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு வேறு என்ன இருக்குது அப்படின்னு தற்போது கிரிக்கெட் ஆர்வலர்கள் நிச்சயமாக மற்ற எந்த அணிக்குமே இல்லாத நல்ல அட்வான்டேஜ் நம்ம இந்தியாவுக்கு இருக்குது. நிச்சயமாக நம்ம இந்தியா சாம்பியன்ஸ் ட்ரோஃபி ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு ஐசிசி வெளியிட்டிருக்க சாம்பியன்ஸ் ட்ரோஃபி ஷெட்யூலில் பார்த்த எல்லாருமே மகிழ்ச்சியாக இந்த விஷயத்தை சொல்லிக்கிட்டு இருக்காங்க.